வணக்கம் மக்களே. இந்த இடம் வந்து தாம்பரம் மணிமங்கலம் போகிற ரோட்லேருந்து டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு முன்னாடி ஒரு 500-600 மீட்டருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு திரும்பிட்டா அங்கே வந்து மார்வல் கவுண்டி அப்படின்னு ஒரு லே அவுட் வரும். அதில் தான் ஒரு ரீசேல் பிளாட் வந்திருக்கு. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு 30 அடி ரோடு. அந்த சைடு ஒரு 50 அடி ரோடு போகுது. அந்த பெரிய வீட்டுக்கு வாசலில் அதை நம்ம பார்க்கலாம். அது வண்டிலாம் போகுது பாருங்கள். இது வந்து 40க்கு 60 இந்த மெயின் ரோட்டில் தான் வந்துகிட்டு இருக்கோம். அதாவது கரெக்டாக சொன்னால் ரூபி டவர் வண்டலூர் டு உரகடம் போகிற மெயின் ரோட்டில் படத்தை உரகடத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய மெயின் ரோட்டில் ரூபி டவர் வரும். ரூபி டவர்லேருந்து வரக்கூடிய 50 அடி ரோடு இது. இது நேராக தாம்பரம் டு மணிமங்கலத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய மெயின் ரோட்டில் போய் இது கனெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு 50 அடி ரோடு. அதனால் இது ஃபியூச்சரில் பஸ்ஸெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பஸ்ஸு கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த பக்கம் நேராக போயிட்டீங்கன்னா ஒரு 500-600 மீட்டரில் உங்களுக்கு மணிமங்கலம் மெயின் ரோடு டச் பண்ணிடலாம். அங்கே எல்லா போக்குவரத்தும் இருக்குது. ஸ்கூல்ஸு, காலேஜு, அதாவது நேராக போயிட்டு ஒரு 600 மீட்டரு லெஃப்ட் சைடு ஒரு 500 மீட்டர் எடுத்துட்டோம்னாக்கா அங்கே வந்து டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டோம்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நடுவீரப்பட்டு போயிட்டோம்னாக்கா அங்கே சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த ரோடு நேராக போனால் ரூபி டவர் ஒரு 1 கிலோமீட்டர் ஆகுங்க. லெஃப்ட் சைடு 84 பிளாட் நம்பரு. இதுலேருந்து 1 by 1 குறைஞ்சிக்கிட்டு போவோம். நம்மளது 79 பிளாட் நம்பரு. நம்ம பிளாட்டோடைய அளவு வந்து 40க்கு 60 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ரைஸு 3300ங்க. பெருசாக நெகோசியேஷன் இருக்காது. பக்கத்தில் ரவுண்ட் நம்பர் இருக்கிறதுனால 3000 ரூபாய்க்கு கேட்கலாமான்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நம்ம நிறையா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டோம். செல்லர் சைடு ஒத்துக்கல. ஏன்னா இங்கே 3500 ப்ளஸ் தான் போயிட்டு இருக்குங்க. அதனால் இவங்க சொல்கிறது ஒரு சமபலான ப்ரைஸ் தான். 3300 சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்லைட்டாக ஏதாவது நெகோஷியேட் பண்ணுவாங்க. சிஎம்டி அப்ரூவ்டு இடங்க. லோனுக்கு வேணும்னாலும் போகலாம். 40க்கு 60 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. நார்த் ஃபேஸிங் 30 அடி ரோடில் இருக்குது. 50 அடி ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதிலேருந்து இங்கேருந்து மெயின் ரோடு ஒரு 500-600 மீட்டர். அப்போ எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் நல்லா க்ரோத் ஆகும்னு பாருங்கள். இந்த கலர் அடிச்சிருக்காங்க பாருங்கள் கல். அதுக்கு முன்னாடி இடம் தான் நம்ம இடம். நம்ம இடத்துக்கு பின்னாடி இடம் அது. அதனால் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 30 அடி ரோட்டில் 40க்கு 60 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ரைஸு 3300 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. சிஎம்டிஏ அப்ரூவ்டு. எல்லா டீட்டெயிலும் ரிப்பீட்டட் மோட்லேயே சொல்லிட்டேன். இதுதான் அந்த மார்வல் கவுண்டி போர்டு, அதாவது லே அவுட்டோடைய போர்டு. இந்த பக்கம் நேராக போனால் ஒரு 1லேருந்து ஒரு 100 மீட்டர் கூட இருக்கலாம் ரூபி டவர். சுற்றி வீடுங்க இருக்குது. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே சுற்றி நீங்களே பார்க்குறீங்க வீடுங்க இருக்குது. அடர்த்தியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வீடுங்க இருக்குது. நெருக்கமாக ஸ்ட்ரீட்டாக இல்லைனாலும் வீடுங்க இருக்குது. இமிடியேட்டாக இங்கே கட்டிக்கிட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. கார்லாம் நிற்குது. வீடுங்க எல்லா வீட்லேயுமே ஆளுங்க இருக்காங்க. நல்ல போக்குவரத்துக்கு இப்போவே நல்ல இருக்குங்க. இந்த ஏரியா நிறையா போக்குவரத்து இருக்குது இந்த ரோட்டில். வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பக்கம் தான் நம்ம இடம் இருக்குது. 50 அடி ரோட்லேருந்து ஒரு 6-7 பிளாட்டு தள்ளி இமிடியேட்டாக கட்டுற மாதிரி தாங்க இருக்குது. வேணுங்கிறவங்க இப்போவே ஹோல்டு பண்ணிக்கோங்க. 3300 தான் சொல்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தாங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் கீழே ரொம்ப ஸ்லைட்டாக ஏதாவது நெகோஷியேட்டும் பண்ணுவாங்க. சிஎம்டிஏ அப்ரூவ்டு. வெஸ்ட்டு தாம்பரங்க. இந்த ஏரியா பேர் வரதராஜபுரம். முடிச்ச ரோட்லேருந்து உள்ளே வந்தோம்னாக்கா வரதராஜபுரம் வரும். அதுதான் இது பெரிய ஏரியா. இது இந்த ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய இடம் தான் 84. இது 84 பிளாட் நம்பர். அப்படியே 83, 82, 81, 80, 79 நம்ம பிளாட் நம்பர் லெஃப்ட் சைடு. நம்ம ஸ்ட்ரீட்லேயே வீடுங்களும் இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.